வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 9 வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. அறிவித்தது போலவே 9ஆம் தேதி தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே மழை பொழிந்து வருகிறது. குறிப்பாக ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கிய மழை காஞ்சிபுரம் மற்றும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் கனமழை பொழிவை இடி மின்னலுடன் காற்றுடன் கொடுத்து வருகிறது. தற்பொழுது சென்னை மாநகரம் ஸ்தம்பிக்கும் வகையில் மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது. திடீரென்று கொட்டும் மழை என்று தற்பொழுது ஊடகங்களிலே பேசுபொருளாக போகிறது. சென்னை மாநகரிலே தாழ்வான பகுதிகளில் சற்று நீர் தேங்கும் வகையில் இன்றைய மழைப்பொழிவு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடங்கியிருக்கூடிய மழை பூந்தமல்லி மற்றும் தண்டலம், அப்படியே பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம், மீனம்பாக்கம், அப்படியே கடலோரம் வரைக்கும் ஒட்டுமொத்த சென்னை மாநகரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, வட சென்னை மற்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தின் செங்கல்பட்டு உட்பட அப்படியே மரக்காணத்திற்கு வடக்கே உள்ள பகுதி வரைக்கும் இன்றைக்கு கனமழை பொழிவு, மிக கனமழை பொழிவு கூட கொடுக்கலாம். சுமார் 10 மேல் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேல் மழைப்பொழிவு கனமாக கொடுக்கும். கண்டிப்பாக பல இடங்களிலே 2 மணி நேரத்துக்கு மேல் கனமழையும், அதனைத் தொடர்ந்து சில மணி நேரங்கள் தொடர்ச்சியான லேசான மழையையும், சில மணி நேரங்கள் தூறல் மழை பொழிவையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நேற்றைக்கு நாம் அறிவித்திருந்தோம் 9, 10, 11 தேதிகளில் மழை இருக்கும்னு. அது இன்றைக்கு தேதி 9 தொடங்கி இருக்கு. நாளையும் மழை பொழிவு உண்டு. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே புதுக்கோட்டை மாவட்டத்தின் புதுக்கோட்டை தலைநகர் பகுதியை சுற்றி ஆலங்குடி பகுதியை நோக்கி மழை முன்னேறி வருகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் பகுதிகளில், செந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் தொடங்கிய மழை அப்படியே ஜெயங்கொண்டம், காட்டுமன்னார் கோயில், மீன் சுருட்டி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தோட காவிரி கரையோரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தோட முட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தோட அப்படியே மணல்மேடு உள்ளிட்ட பகுதியை நோக்கி மழைப்பொழிவு முன்னேறி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய மழைப்பொழிவு இந்த புதுக்கோட்டை மற்றும் அரியலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தோட காவிரி கரையோரம், ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்ட காட்டுமன்னார் கோயில் சுற்றுவட்டாரம் பெய்யக்கூடிய மழையை விட சென்னை மழை கூடுதல் நேரம் பொழியும். இடி மின்னல், வலுவான பலத்த மழை ஒரு அச்சமூட்டும் வகையில சென்னையில மாநகரத்தை மையமாக வைத்து அதன் சுற்றுவட்டாரம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் எல்லாமே பொழிய இருக்கிறது. இதன் காரணமாக விமான போக்குவரத்து சில மணி நேரங்கள் பாதிப்பை ஏற்படுத்தலாம். விமான போக்குவரத்து, அதாவது விமானம் வந்து செல்வதில் கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும். நாளை 10ஆம் தேதி தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது. அதாவது வட இந்திய நிலப்பகுதிகளில் ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக செயலிழந்து கொண்டே பாகிஸ்தான் எல்லையோர பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில தெற்கு திசையிலிருந்து வருகிற காற்றும், மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில சந்திப்பை ஏற்படுத்தி இந்த மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நாளை அதாவது வங்கக்கடலில கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய, அதாவது தைவான் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்றிலும் சற்று தொய்வு ஏற்படும். மிக வலுவாக டைட்டா போயிட்டு இருக்கிற காத்துல நாளைக்கு தொய்வு ஏற்படும் பொழுது மேலும் தெற்கு திசை காற்று, கிழக்கு திசை காற்று மேற்கு நோக்கி கடலோர பகுதிகளில் நுழையும் பொழுது நாளை கூடுதல் பரப்பிலே உள்ளே நுழைந்து வெப்பச்சலன இடிமழை பொழிவை கொடுக்கும். நாளை தைவானை கடக்கும் இந்த சூப்பர் புயல் அடுத்த நாள் 11ஆம் தேதி சீனாவை கடக்க இருக்கிறது. கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரும் புயலாக சீனாவை வரலாறு காணாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தைவானின் வடக்கு பகுதியில தான் அது வடக்கு பகுதியை ஒட்டி பயணிக்குமே தவிர தைவானின் ஊடுருவ போறதில்லை. ஆனால் சீனாவிற்கு கடுமையான பாதிப்பு இருக்கும், தைவானிற்கும் பாதிப்பு இருக்கும். ஆனால் அந்த செயலிழப்பு காரணமாகத்தான் நாளை மழை பெய்யும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். டைட்டா போற காத்து தொய்வு ஏற்படுவதன் காரணமா வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற காற்று திடீரென்று ஒரு தேக்கம் ஏற்படும், ஸ்லோ ஏற்படும், ஊடுருவல் ஏற்படும், கிழக்கு காற்று உள்ளே நுழையும். கிழக்கு காற்று நுழையாம கிழக்கு நோக்கி போயிட்டு இருக்கிற காரணத்தினால இந்த தொய்வு, அதாவது இப்போ மழை இல்லாமல் இருக்கு. இப்போ படிப்படியாக தொய்வு ஏற்படும் பொழுது நாளையும் நல்ல மழை பொழிவு கிடைக்கும். இன்றைய விட நாளை கூடுதல் பரப்பில் இன்றைக்கு பெய்யாத மாவட்டங்களில் நாளை மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை, அடுத்த நாள் அதிகாலை, அதாவது சனிக்கிழமை அதிகாலை வரைக்கும் நல்ல மழை பொழிவு ஆங்காங்கே கொடுக்கும். நாம ஏற்கனவே சொன்னதும் அதுக்கு அடுத்தது 10 நாள் இடைவெளி கிடைக்கும்னு சொன்னோம். 8 நாள் இடைவெளிக்கும், 10 நாள்ல 8 நாள், 18ஆம் தேதி வரைக்கும் இடைவெளி கொடுக்கும். ஆனாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான மழை இருந்து கொண்டுதான் இருக்கும், பெரிய அளவில் இருக்காது. 19ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை தொடங்குவது உறுதி, தீவிரமடைவது உறுதி. படிப்படியாக 19ஆம் தேதி தொடங்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழை 19 விட 20, 21, 22ன்னு அப்படியே மழைப்பிடிப்பு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும், பாலக்காட்டு கணவாய், அரியங்காவி கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாயிலையும்
சாரலை மெல்ல அதிகப்படுத்தும். இந்த மாத இறுதியில பலத்த மழை இருக்கு. ஜூலை இறுதியில நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் படிப்படியா மழை இந்த மாத 19க்கு மேல் அதிகரிக்கும். ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய மழையாகத்தானே இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு அணைகளை நீர்மட்டத்தை உயர்த்தும் மழை ஆகஸ்டில் தொடங்க இருக்கிறது. ஆகஸ்ட் முற்பகுதியில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவை காட்டிலும் ஆகஸ்ட் பிற்பகுதி 15ஆம் தேதியிலிருந்து பலத்த மழை, அணைகளை நிரப்பும் மழை பொழிய இருக்கிறது. செப்டம்பர் முதல் வாரத்தில் பல்வேறு அணைகள் நிரம்ப வாய்ப்பு ஏற்பட இருக்கிறது. செப்டம்பர் முழுவதுமே மழை நாட்கள், பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாக இருக்கும். செப்டம்பர் அக்டோபர் இறுதி கட்டத்தில் தான் ஒட்டுமொத்த தென்மேற்கு பருவமழையும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் பெய்யக்கூடிய மழை எல்லாம் ஒட்டுமொத்தம் செப்டம்பர் அக்டோபரில் பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே பெரும்பாலும் மழைப்பொழிவு, அதாவது தாமதமாக பொழிந்தாலும் பலத்த மழைப்பொழிவு, சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு இருப்பதற்கு தான் சாதகமான வாய்ப்பு தென்படுகிறது. ஆகவே கவலைப்பட வேண்டாம். எல்னினோ, வறட்சி போன்ற வார்த்தைகளால் உங்கள் மன வேதனைப்பட்டு கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் தயவு செய்து பொறுமை காத்திடுங்கள். அதற்கு பிறகு நம்பிக்கை ஊட்டும் மழையும், அதற்கு பிறகு உண்மை அறியும் மழையும், உண்மையிலேயே உங்களுக்கு முழு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய மழையும், அதாவது பயன் தரக்கூடிய வகையில் உண்மையை உணர வைக்கும் வகையில் அணைகளை நிரப்பும் மழை ஆகஸ்ட் இறுதி, செப்டம்பர் முதல் மற்றும் 2வது வாரத்தில் கொடுக்க இருக்கிறது. தொடர்ந்து அக்டோபர் 15 தேதி வரைக்குமே அந்த தென்மேற்கு பருவமழை வலுத்தே இருக்கும். வெயிலுக்கு பின் மாலை இரவு இடிமழை பொழிவையும் தென்மேற்கு பருவமழையும் சேர்த்தே கொடுக்கும் செப்டம்பர் அக்டோபர். ஆந்திர பிரதேச கரையோரம் உருவாக இருக்கக்கூடிய தாழ்வு நிலைகள் தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கோவா போன்ற பகுதிகளுக்கு அதீத மழைப்பொழிவை கொடுக்கும் செப்டம்பர் அக்டோபர். அக்டோபர் 15 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை 16, 17 மெல்ல திசை மாறும். 18 அப்படியே தலைகீழாக மாறும். ஆனால் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன் முதல் நாள் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வலுத்து பொழியும். பெய்வது தென்மேற்கு பருவமழையா வடகிழக்கு பருவமழை என்று அறிய முடியாத அளவிற்கு மழைப்பொழிவு அக்டோபரில் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. கண்டிப்பாக நல்ல மழை இருக்கு. செப்டம்பர் அக்டோபர் வறட்சி, கடும் அச்சுறுத்தல் எல்லாம் நிறைய நிலவி கொண்டிருக்கிற நிலையில நீங்கள் இதே போலதான் மும்பை மற்றும் சூரத் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் சொன்னாங்க, வட இந்தியாவிற்கும் சொன்னாங்க. இப்ப எல்லாமே கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. வயநாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியதையும் நீங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் கண்டிப்பாக இன்று சென்னையில் பெய்யும் மழையை விட நாளை மேலும் கூடுதல் பரப்பில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கிடைக்கும். அடுத்த மழை 19 தென்மேற்கு பருவமழையும் வெப்பச்சலன இடிமழையும் அப்படியே படிப்படியாக மாத இறுதி வரை இருந்து கொண்டிருக்கும், வலுத்து கொண்டிருக்கும். ஆகஸ்டில் இன்னும் கூடுதல் மழை, செப்டம்பர் அதை விட கூடுதல் மழை, அக்டோபர் அதை விட கூடுதல் மழை. அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழை ஏற்கனவே சொன்னதுதான். நிரப்பும் மழை. பண்ணை குட்டைகளை ஆழப்படுத்துவோம், அகலப்படுத்துவோம், கரைகளை வலுப்படுத்துவோம். புதிய பண்ணை குட்டைகளை அமைத்து நீர் சேமிக்க ஆயத்தமாக இருப்போம். கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை நிறைய பொழியும். சிறு நிகழ்வும் அதிக மழை தரும் வலுவான நிகழ்வும் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.